கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 46:1, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். தன்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு மனிதனும் இப்படி சொல்லுகிறார்கள். எனக்கு என் ஜாதி எனக்கு பெலனாக இருக்குது, அது எனக்கு நல்ல பாதுகாப்புங்கிறாங்க. சிலர் பணம், சிலர் அரசியல் பின்பலம், இப்படி அவங்க சார்ந்திருக்கிற சமுதாயம், சூழ்நிலைகள், இவை எல்லாமே அவங்களுக்கு அடைக்கலம், பாதுகாப்பு என்று சொல்லுகிறார்கள். இவை எல்லாமே நிரந்தரமானது அல்ல. ஆனால் இந்த தெய்வ மனுஷன் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நிரந்தரமானதை அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியது எதுனா இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு தான். அவர் தான் நமக்கு பக்கபலன். ஆகவே தான் சங்கீதம் சொல்லுகிறது, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் வலது பக்கத்தில் இருக்கிறாருன்னா நமக்கு அவர் தானே அடைக்கலம், அவர் தானே நமக்கு பலனாக இருக்க முடியும், அவர் தானே ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையை கொடுக்க முடியும். ஆகவே அதை தவிர வேறு எதுவுமே எனக்கு பலம் அல்ல. நான் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த மனுஷன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார். ஆகவே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரே ஒருவரை அறிக்கை செய்யலாம். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களை விட்டு விலகாதவர். ஆகவே இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டிய ஒரு நல்ல தீர்மானம் என்னன்னா, எந்த ஆபத்தான சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையிலும் நான் நம்புவேன், அவர் எனக்கு நல்ல துணையாக இருக்கிறார், அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார், அவரே எனக்கு அடைக்கலமாய் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லலாம். ஆகவே கர்த்தரை முன்னிட்டு அறிக்கை செய்யுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கும். ஆகவே எதிர்வருகிற நாட்களிலே கர்த்தர் நம்மை சுற்றி வேலையடைத்து பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார். சரியான நேரத்தில் சரியான காரியங்கள் கைகூடி வரும். கவலைப்படாதீர்கள். எண்ணிக்கூட யோசிக்கக்கூட முடியாத பல நன்மைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை வந்து சேரும். நீங்கள் ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு உங்களுடைய இருதயம் பூரிப்படைய செய்யும். அப்படிப்பட்ட நல்ல சம்பவங்கள் வரும். கலங்காதீர்கள், காத்திருங்கள். ஏனென்றால் நாம் காத்திருக்கிறது என்றென்றைக்கும் நம்மை அசைக்காதபடிக்கு பாதுகாக்கிற, அடைக்கலம் கொடுக்கிற, பலனை கொடுக்கிற, ஆபத்து காலத்தில் உதவி செய்யக்கூடிய துணையாளரை முன்னிட்டு நாம் சொல்லுகிறோம். இந்த வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில பல நன்மைகளும் வெற்றிகளும் வரும். கலங்காதீர்கள், காத்திருங்கள், புது பலனடையுங்கள், உயர பரங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இது நல்ல நாளுக்காக நன்றி. நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறீர். உம்மை தவிர வேறொரு வழி எங்களுக்கு இல்லப்பா. உம்மை நம்பி காத்திருக்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் எங்களுக்கு அடைக்கலமாய், பலனாய், ஆபத்து காலத்தில் நல்ல துணையாய் இருக்கிறீர். அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தர் அப்படியே இருந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் எங்களுக்கு பாதுகாப்பின் நாளாய், வெற்றி நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.